அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதிய உணவு திட்டத்தின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறாங்க, இந்த பேர் வந்து ஏன் இவர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்குறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அதாவது நான் சொல்கிற இந்த இது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஸோ எப்படி அது வந்து பரிணாமம் அடைஞ்சி ஒவ்வொருத்தவங்களோட ஆட்சிலையும் வந்து ஏன் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை இதை பற்றின சில விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் நான் படிச்சிருப்போம். மதிய உணவு திட்டத்தை வந்து நிறைய பேர் செயல்படுத்தியிருப்பாங்க. காமராஜர் கொண்டு வந்திருப்பாரு, அதுக்கு பிறகு கருணாநிதி கொண்டு வந்தாங்க, எம்ஜிஆர் கொண்டு வந்தாங்க, ஜெயலலிதா எல்லாருமே கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஏன் நம்ம பர்டிகுலராக இந்த ஒருத்தருக்கு மட்டும் இந்த பேர் வந்து கொடுத்தாங்க, மதிய உணவு திட்டத்தின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, தியாகராயர் அப்படிங்கிறவர் தான் சொல்கிறாங்க. பட் ஏன் வந்து அவர் கொடுக்கணும், அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதையுமே இந்த வீடியோ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏன் வந்து இவருக்கு ஃபஸ்ட்டு மதிய உணவு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காரு அப்படின்னா, 1920 சம்திங்கில் நம்ம இந்தியாவில் 19 நினைக்கிறேன், அந்த டைமில் இரட்டை ஆட்சி வந்து பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க. அதன்படி நீதி கட்சி 1920 வந்து நீதி கட்சி வந்து ஜெயிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ முக்கியமாக நீதி கட்சி வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நீதி கட்சியை. அதாவது பிராமணர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, பிராமணர் அல்லாமல் இருப்பாங்க இல்லையா மக்கள். ஸோ அப்போ தமிழ்நாட்டில் சென்னை மாகாணம் அப்படிங்கிறது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இது 4மே சேர்ந்தது தான் வந்து சென்னை மாகாணம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த 4 மாகாணத்தில் பிராமணர் அல்லாதோர் படிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, குழந்தைங்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாத்துமே வந்து பகல் உணவு திட்டம். ஓகேவா? பகல் உணவு திட்டத்தை வந்து முதல்ல அறிமுகப்படுத்துறாரு. யார் அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா, பிடி தியாகராயர். ஓகேவா? ஸோ பிடி தியாகராயர் இவர் தான் மக்களுக்கு வந்து ஒரு உணவு கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பசங்க வந்து நம்ம பள்ளிகளுக்கு வந்து படிப்பாங்க, நிறைய பசங்க வந்து உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிட்டு இவர் தான் இந்த கவர்மெண்ட் மூலிமா இந்த நீதி கட்சி 1920 வந்து ஜெயிச்சிருவாங்க. அதன் மூலிமா சுப்ராயலு அப்படிங்கிறது தான் முதலமைச்சராக இருப்பார். ஓகேவா? ஸோ அவரோட ஆட்சியில் இருந்தவர் தான் வந்து பிடி தியாகராயர். ஸோ இவர் வந்து சென்னை மாநகராட்சியோட மேயராக வந்து இவர் இருந்திருப்பார், பிடி தியாகராயர். ஸோ இவர் தான் வந்து பகல் உணவு திட்டத்தை வந்து சென்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அதாவது பசங்க படிக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாத்துக்குமே வந்து, அதாவது பிராமணர் அல்லாதோர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிராமணர் அல்லாதோர் எல்லாத்துக்குமே வந்து இந்த பகல் உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்து செயல்படுத்தியிருப்பார். ஸோ முக்கியமாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறனால தான் மித்த தலைவர்கள், அதாவது காமராஜரும் சரி, எம்ஜிஆர் சரி, கருணாநிதி, அப்புறம் வந்து ஜெயலலிதாவும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1956ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து காமராஜர் அவர்கள் தான் வந்து நம்ம சிஎம்மாக இருப்பார். ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸாம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 1952 வந்து ராஜாஜி அவர்கள் தான் சிஎம்மாக இருப்பார். பட் சில காரணங்களுக்காக அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு 1956 காமராஜர் தான் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்மாக வந்து இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ நிறைய பள்ளிகள் வந்து திறந்தாங்க இல்லையா? உங்களுக்கே தெரிஞ்சிடும், கிட்டத்தட்ட 16,000 பள்ளிகளுக்கு மேலே வந்து அவர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி செயல்படுத்திட்டு இருந்தார். ஸோ காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தையும் செயல்படுத்தினார். எங்கேருந்து செயல்படுத்தியிருப்பார் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த பிடி தியாகராயர், அதாவது சென்னை மாநகராட்சியோட மேயராக வந்து 1920 இருந்திருப்பார். அவர் செயல்படுத்தின அந்த பகல் உணவு திட்டத்தை அதே கான்செப்ட் படி மதிய உணவு திட்டம் கொடுக்கலாம். அப்படி கொடுத்த உடனே நிறைய பசங்க வந்து படிப்பாங்க, அவங்களுக்கும் கரெக்டான ஒரு முறையில் கல்வியும் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பகல் உணவு திட்டம் அப்படின்னா சர் பிடி தியாகராயர், மதிய உணவு திட்டம் அப்படின்னா 1956 காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தது. ஓகேவா? ஸோ அதை ஃபாலோ பண்ணி 1982 எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமாக வந்து விரிவுபடுத்தியிருப்பார். ஓகேவா? வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சத்துணவு திட்டம் யார் விரிவுபடுத்தினான்னு கேட்டாங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். அதே இது காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் மட்டும் தான் கொண்டு வந்திருப்பார். அதை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தின யாருன்னு கேட்டால் எம்ஜிஆர் அவர்கள். ஓகே, பகல் உணவு திட்டத்தை கொண்டு வந்து யாருன்னு கேட்டால் சர் பிடி தியாகராயர் 1920 சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தியிருப்பார். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, 1989 கருணாநிதி அவர்கள் 15 நாட்களுக்கு ஒரு முட்டை, அதாவது சத்துணவு திட்டம் ஆல்ரெடி எம்ஜிஆர் செயல்படுத்திட்டாரு, அது ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதோட சேர்த்து 1989 இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கருணாநிதி அவர்கள் 15 நாட்களுக்கு ஒரு முட்டையும் சேர்த்து வழங்குங்க பசங்களுக்கு அப்படின்னு இந்த திட்டத்தையும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்தியிருப்பார். ஓகேவா? ஸோ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியாக ஏன் வந்து இந்த பேரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எழுத்தாளர் கண்ணன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ரைட்டர் இருக்கார். அவர் அண்ணா தி லைஃப் அண்டு டைம்ஸ் ஆஃப் சிஎன் அண்ணாதுரை அப்படிங்கிற புக்கு யார் எழுதினான்னு கேட்பாங்க. எழுத்தாளர் கண்ணன் அவர்கள். ஸோ அவர் தான் வந்து
பிடி தியாகராய செட்டியாரை மதிய உணவு திட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாரு. ஓகேவா? மதிய உணவு திட்டத்தின் தந்தை யாரு? சர் பிடி தியாகராயர். இந்த நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் நோட்டில் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் காமராஜர் கொடுத்தா நிறைய பேர் இந்த விஷயம் அந்த வீடியோ பார்க்காமையோ இல்லாட்டினா இந்த கான்செப்ட் படிக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக காமராஜர் தான் போடுவாங்க இல்லையா? பட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், மதிய உணவு திட்டத்தின் தந்தை யாருன்னு கேட்டால் பிடி தியாகராயர் அவர்கள். ஓகேவா? ஆப்ஷன் மாற்றி போட்டக்கூடாது. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷின் தான் அந்த கொஷின். அதனால தான் நான் தனியாகவே செப்பரேட்டாக வீடியோவை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை வந்து உங்கள் நோட்டில் எழுதிக்கணும். ஓகேவா? யார் சொல்லியிருக்கான்னு கேட்டாங்கன்னா கண்ணன் அவர்கள் தான் சார் பிடி தியாகராயரை மதிய உணவு திட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாரு. ஓகேவா? ஸோ எந்த புக் அப்படின்னா அண்ணா தி லைஃப் அண்டு டைம்ஸ் ஆஃப் சிஎன் அண்ணாதுரை அப்படிங்கிற புத்தகத்தில் தான் இதை பற்றின சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கண்டென்ட். கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து வரும், நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் எதுவும் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முடியாதது